நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சௌசௌ பொரியல் தான் பண்ண போறோம். பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு சௌசௌவை தோலை சீவிட்டு கழுவிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு காயை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ காய் ஒரு 10 நிமிஷமா நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.